அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், புதன் சஞ்சரித்த நிலையில் மிதுன ராசியில் சஞ்சரித்த புதன் தற்போது சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசி பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாருங்க. கிட்டத்தட்ட 12 வருட தவ வாழ்க்கை முடிந்து கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய சிம்ம ராசி அமைகிறது. அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்திற்கு தனி சிறப்பு உண்டு. காரணம், ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது அம்மன் ஆலயங்களில் ஊற்றப்படும் கூழும், தெருவுக்கு தெரு இருக்கும் அம்மன் கோவில்களில் ஒலிக்கும் அம்மன் பாடல்களும் தான். அந்த அளவுக்கு ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதமாக ஆடி மாதம் உள்ளது. ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அம்மன் மாதம் என்றும் அழைப்பதுண்டு. ஆடி மாதம் பிறந்ததும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் களை கட்டிவிடும். இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள் ஒலிக்க சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், தேர் திருவிழா, தீமிதி திருவிழா என அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த சமயத்தில் சூரியனின் நகர்வை கொண்டு வருடத்தை உத்ராணியம், தட்சியானியம் என 2 பிரிவுகளாக பிரித்து வைத்துள்ளனர். சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யும் காலம் உத்ராணியம் காலமாகும். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்ராணிய காலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யும் காலம் தட்சியானிய காலமாகும். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சியானிய காலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். தட்சியானிய காலம் தொடங்கும் ஆடி மாதத்தில் சூரியனின் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும் என்கிறார்கள். அதனால்தான் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பாராயணங்கள், ஜெயங்கள் ஆகியவற்றிற்கு அதிக சக்திகள் உள்ளன. உத்தராணிய காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்களை விட தட்சியானிய காலத்தில், அதாவது ஆடி மாதத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாகவே ஆடி மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். இதைத்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்கிறார்கள். ஆடி மாதத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அந்த சமயம் தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்புள்ளன. எனவே வேப்பிலை, மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபடுவதும், உடலுக்கு குளிர்ச்சி தரும் கூழ் ஊற்றுவதும் பாரம்பரிய முறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பர். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்பதால் சிலர் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்வர். ஆனால் அது உண்மையல்ல. அது அவர்கள் அறியாமையால் சொல்வதாகும். பீட மாதம் என்பதே உண்மையான பெயராகும். இறைவனை நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வணங்கும் மாதம் என்பதே இதன் பொருள். குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வங்களுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் உள்ளது. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி போன்ற சிறப்பு மிக்க நாட்கள் பல வருகின்றன. மேலும் ஆடி மாதத்தில் தான் பெண்கள் மட்டும் வழிபடும் ஔவையார் நோன்பும் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் முதல் நாளிலேயே அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கோவிலுக்கு
ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் உள்ள அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபடலாம். மேலும் அன்னைக்கு பொங்கல் பாயாசம் நைவேத்தியமாக படைத்தும் அம்மன் பாடல்களை பாடியும் வழிபட்டு அம்மன் அருளை பெறலாம். ஆடி மாதத்தில் அம்பிகையிடம் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பதால் மனதார அன்னையை வழிபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வரம் பெறுவோம். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசி சின்ன மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்தில் ராசிநாதன் பலமாக இருக்கிறாருங்க. அவரோடு புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த அமைப்பு சாதகமான அமைப்பு என்று சொல்ல முடியாதுங்க. இந்த நேரத்திலும் எப்படியாவது ஒரு உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயம் உண்டுங்க. திடீர் பணவர் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் ராசிக்குள் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிறு முயற்சியிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வசீகரமான பேச்சால் சில விஷயங்களை சாதித்து காட்ட இருக்கீங்க. குடும்பத்தினருடன் இனிமையாக பொழுதை கழிக்கும் வாய்ப்பு உண்டுங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய முயற்சிகளுக்கு முழு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ராசிக்கு 8 சனியும் ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் விரயஸ்தானத்தில் குருவும் இருப்பதால் குடும்பத்தில் அவ்வப்பொழுது ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை நாசுக்கான அணுகுமுறையால் தடுக்க வேண்டுங்க. யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுங்க. அதே போல சிம்மராசனியர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் பயண அலைச்சல் பண விரயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது முன்கூட்டியே கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் செலவுகளையும் பயணங்களையும் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதிக முதலீடுகள் இப்போது வேண்டாங்க. அப்படியே முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு அதிக வேலை அலைச்சல் உண்டு. இருந்தாலும் அதற்கான ஆதாயம் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. சிம்மராசனியர்களுக்கு இக்காலகட்ட கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல பசுவுக்கு உணவளித்து வந்த எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி மற்றும் ஆடி செவ்வாய்க்கிழமைகள்ல அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபடும் எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.